வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 2 பேருக்கு HMPV வகை புதிய தொற்று இருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அறிவுறுத்தல். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். HMPV தொற்று பரவி வரும் நிலையில் தமிழக மக்களுக்கு அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் HMPV தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. தமிழகத்தில் 2 பேர், பெங்களூருவில் 2 குழந்தைகள், குஜராத்தில் 1 குழந்தைக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். HMPV வைரஸ் புதியதல்ல, பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி வருகிறது. கவலைப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விளக்கம். சளி ஏற்படும் போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் எடுக்க வேண்டும். கடும் அறிகுறிகள் இருப்பின் மருத்துவரை சந்திக்க வேண்டும் எனவும் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா அறிவுறுத்தல். பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி. பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என கர்நாடக அரசு அறிவுறுத்தல். ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து RN ரவி வெளியேறியதால் சர்ச்சை. தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு நிராகரித்ததால் வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆளுநர் RN ரவி புறக்கணித்த நிலையில் அவரது தமிழ் உரையை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினை மத்திய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என வலியுறுத்தல். மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் கையில் பதாகையை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக அதிமுகவினர் போராட்டம். சட்டப்பேரவையில் இருந்த அதிமுக MLAக்கள் வெளியேற்றம். வரலாற்றிலேயே திமுக ஆட்சியில்தான் ஆளுநர் உரையை சபாநாயகரே வாசிக்கிறார். ஆளுநர் உரையில் எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார். நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை. இது மேதக ஆளுநர் உரையல்ல, சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது. பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை அதிருப்தி. தமிழ்தாய் வாழ்த்து தமிழர்களின் அடையாளம். ஆளுநருக்காக தமிழக சட்டப்பேரவையின் மரபை ஒருபோதும் மாற்ற முடியாது என்றும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம் நமக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ்தாய் வாழ்த்து அது எல்லா இடங்களிலையும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுதும் எல்லா இடங்களிலையும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்ணுறோம். அதை நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற முடியாது. ஆளுநர் உரையை RN ரவி வாசிக்காமல் சென்றது சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களையும் அரசையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என காட்டம். இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்.
மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாளை முதல் 3 நாட்கள் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும். வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலுரை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் பரவ தொடங்கியுள்ள HMPV தொற்று. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப அதிமுக திட்டம். ஆளுநர் RN ரவியை கண்டித்த அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,36,00,000. தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 25 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டின்படி மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் 6,36,12,950. ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027. பெண் வாக்காளர்கள் 3,24,29,803 மற்றும் மூன்றாம் பாலினம் 9,120. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து 14,104 பேருந்துகள் இயக்கப்படும். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 5,736 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பிற ஊர்களிலிருந்து 7,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. போலீசார் தாக்கியதில் பலியானவரின் மனைவிக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக பாங்காக் செல்ல சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த். ரஜினியை கண்ட ரசிகர்கள் தலைவா தலைவா என முழக்கம். அரசியல் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது என நடிகர் ரஜினிகாந்த் காட்டம். அண்ணாமலை பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவியதால் சலசலப்பு. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் ஆடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம், ஸ்ரீமதி மரணம் உள்ளிட்ட வழக்குகளை திமுக அரசு மூடி மறைக்க பார்ப்பது ஏன்? பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு குவார்ட்டருக்கான காசை விட மிகவும் குறைவு என்றும் சீமான் விமர்சனம். இந்த நீதிபதிகள் அறிக்கையும் தாக்கலாகல, இந்த சிபிசிஐடி அறிக்கையும் முன் சமர்ப்பிக்கலை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் சொல்லிடுது. அப்போ இந்த விசாரணைகள் அந்த தீர்ப்பை நோக்கித்தானே நகரும், தற்கொலைங்கிற முடிவு தானே போய் நகரும். இப்போ எல்லாமே விரைந்து விரைந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களே ஒழிய ஏதாவது உண்மையை. தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க மத்திய அரசால் அனுப்பப்பட்டவர்தான் ஆளுநர் RN ரவி.
சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தாக்கு. பார்த்து செய்யக்கூடியவர்களாக நீங்க ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சரும் நீங்க பணியாற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம எப்படா அடக்க முடியும், நம்ம எப்படா ஒடுக்கணும் நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். சென்னை நொச்சிக்குப்பத்தில் நள்ளிரவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் முறையான மின் இணைப்பு வேண்டும் என கோரிக்கை. கானா பாடல் பாடி இன்ஸ்டாகிராமில் காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுத்த கஞ்சா போதை புள்ளிங்கோ பாய்ஸ். இடையத்தில் கெத்து காட்டிய 6 பேரை கொத்தாக தூக்கி சிறையில் அடைத்த போலீஸ். டிசம்பர் மாத பச்சை தேயிலை விலை கிலோவுக்கு ₹20.38 நிர்ணயம். தேயிலை வாரியம் அறிவிப்பு. கும்பகோணம் அருகே சீனிவாச பெருமாள் கோவிலில் கல்கருட சேவை கோலாகலம். பக்தி பரவசத்துடன் கருடாழ்வாரை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஈரோடு அருகே கொண்டத்து காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பணி வரும் 9ஆம் தேதி ஒத்திவைப்பு. செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைக்கும் பணி இன்று நடைபெற இருந்த நிலையில் இஸ்ரோ அறிவிப்பு. விண்வெளியில் துளிர்விட்ட முதல் இலைகள். பிரமிக்க வைத்த இஸ்ரோவின் தாவர பரிசோதனை. சாராய விற்பனையை அதிகரிக்க பெட் பாட்டில் சாராயத்தை அறிமுகம் செய்ய புதுச்சேரி அரசு திட்டம். 40 லட்சம் பெட் பாட்டில்களை கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் கோரியது அம்மாநில கலால் துறை. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்து அசத்திய இளைஞர். தமிழரின் பாரம்பரிய கலையான களரியை யோகாசனத்தோடு செய்து மெய்சிலிர்க்க வைத்த களரி வீரர்கள். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்ய நாதல்லா சந்திப்பு. செயற்கை நுண்ணறிவை ஏற்றுக்கொள்வதில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதாக உறுதி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் ₹2500 வழங்கப்படும். ₹2100 வழங்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சி அறிவித்த நிலையில் காங்கிரஸ் அதிரடி.
சபரிமலையில் உணவகத்தில் கெட்டுப்போன வடை விற்பனை. பசியோடு வந்தா கெட்டுப்போன வடையை தருவீங்களா என ஐயப்ப பக்தர்கள் வாக்குவாதம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை பள்ளிகள் மூடல். அதிகரித்து வரும் கடும் குளிர் காரணமாக அம்மாநில அரசு உத்தரவு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, சொந்த கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் முடிவு. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேச உயர்நீதிமன்றம் 2ஆம் முறையாக கைது வாரண்ட். ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் உத்தரவு. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் மும்பை சிட்டி FC அணி வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி அசத்தல். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் 9 பந்துகளில் 35 ரன்கள் விளாசிய வீரர் மீது 500 ரூபாய் நோட்டுகளை மழை போல் பொழிந்த பார்வையாளர். पैशांचा पाऊस पडलाय या ग्राउंडवर. இளம் இசை கலைஞர்களுக்கு பாரத் மாஸ்ட்ரோ விருதுகள். கிளாசிக்கல் இசையில் சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் வகையில் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் அறிவிப்பு. அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.